இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வர்ஷினிய காணோம். எங்க வர்ஷினிய காணோம். என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு? முதல்ல சித்தி கூப்பிடுறத நிறுத்து. ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. அக்கா அக்கான்னு உன் மேல பாசமா இருந்தாலே அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டியே. சித்தி என்ன ஆச்சு? சொல்லுங்க சித்தி என்ன ஆச்சு? வர்ஷினிக்கு என்ன ஆச்சுங்க? கொஞ்சம் அழாம முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க, என்ன ஆச்சு வர்ஷினிக்கு? ஐயோ அழாம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு சொல்லுமா. வர்ஷினி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சு எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன எழுதிருக்கு கொடுங்க. அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ராகவ் என் லைஃப்ல இல்லங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இல்லாம என்னால வாழவே முடியல. அதனால இந்த உலகத்தை விட்டு போறேன். என்ன தேடாதீங்க. இத நான் உங்களுக்கு செய்யற துரோகம் தான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மா, ப்ளீஸ் பா. அன்பு மகள் வர்ஷினி. ஏன் இப்படி எழுதி வச்சுட்டு போனா? ஒண்ணுமே புரியலையே. கேக்குறீங்க எல்லாம் இவளாலதான். பாவி படுபாவி. என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டியேடி. சொந்த பொண்ணு மாதிரி ஒண்ணு வளர்த்ததுக்கு என் பொண்ணுக்கு எப்படா வந்துட்டியேடி. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் நாம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நல்ல வேலை அந்த வர்ஷினி பொழிஞ்சா. அம்மா அந்த இசை கரெக்டா கையெழுத்து வேறன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வேற கிளம்பி போயிருக்காங்களே, கண்டுபிடிச்சிருவாங்களா? அவ என்ன வேணா பண்ணட்டும். அவ என்ன பண்ணாலும் அவ தங்கச்சிய கண்டுபிடிக்கவும் முடியாது, காப்பாத்தவும் முடியாது. ராகவ் இப்ப என்ன பண்றது? வர்ஷினிய எங்கன்னு போய் தேடுறது? அவ எங்க இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே ராகவ். கண்டுபிடிக்கணும் இசை. அவங்க சிசிடிவி இருக்கான்னு பார்த்துட்டு தெளிவா தான் பிளான் பண்ணிருக்காங்க. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ராகவ் நாம வெளிய போய் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் வாங்களேன் பார்க்கலாம். ராகவ் அங்க பாருங்க, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க. அதுல கண்டிப்பா ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கு. வாங்க போய் செக் பண்ணி பாப்போம். வா டேய், சீக்கிரமா வேலையை முடிக்கணும்டா. டேய் முதல்ல போய் கயிறு எடுத்துட்டு வாடா. டேய் சீக்கிரம் வாடா. அந்த சேரை இழுத்து வச்சு மேலே ஏறி கயிறு கட்டு. ஓகே ஓகே, இறங்க கீழே இறங்க. டேய் இவ கழுத்துல அந்த கயிறை மாட்டி அந்த ஐஸ் பார்ல நிக்க வச்சுட்டா இன்னும் 2 மணி நேரத்துல ஐஸ் பார் கரைய ஆட்டோமேட்டிக்கா அவ கழுத்துல இருக்கிற கயிறு இருக்க ஆரம்பிக்கும். அவளே தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். எந்த தடையுமும் இருக்காது. நம்ம மேலேயும் சந்தேகம் வராது. நாமளும் யாருக்கும் தெரியாம வெளியே போயிடும். வா அவளை தூக்கி மாட்டலாம். வா வா. டேய் அவ வாயில கட்டிருக்கிற துணி, கைய கட்டிருக்கிற கயிறு எல்லாத்தையும் அவுத்துரும். அப்போதான் அவளா தூக்குல தொங்கின மாதிரி இருக்கும். வா சரி வா. சீக்கிரம் சீக்கிரம் வாடா. பாத்து 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 தூக்கு. டேய் சூப்பர்ரா.
ஐஸ் கரைய கரைய கயிறு அவ கழுத்து ஈர்க்க ஆரம்பிச்சிடும். இத பாரு டேய், வேற ஏதாவது நம்ம பொருள் இங்க இருக்கான்னு பாத்துக்கோ. டேய் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்டா. சரி வா போலாம். டேய் எல்லாத்தையும் எடுத்துட்டல? எல்லாத்தையும் எடுத்தாச்சுடா, கிளம்பலாம். டேய் சீக்கிரம் வாடா. ஏய், ராகவ், அங்க பாத்தீங்களா? வர்ஷினி தான் தூக்கிட்டு போறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, அது வர்ஷினி கையெழுத்தே கிடையாதுன்னு. யாரோ வர்ஷினி ஏதோ பண்றதுக்காக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்கள பார்த்தா ரவுடிங்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண வேண்டாம். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஆ, போலாம் ராகவ். சார், இன்னொரு சின்ன ஹெல்ப். இந்த ஃபுட்டேஜை போலீஸ்ட்ட காமிக்கணும். இதை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? இந்த வீடியோவை அவங்கள்ட்ட காட்டினா அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா சார். அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்றீங்களா? ஓகே ராகவ், நான் என் ஃபோன் தரட்டா? உங்க ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. சார், சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். வாங்க ராகவ், வாங்க. எனக்கு எஃப்எம்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அங்கதான் வேலை பாக்குறா. நாம வேணா அவகிட்ட போய் சொல்லலாமா? எஃப்எம் பயன்படுத்தி இந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அந்த கார் டீடைல்ஸ் சொல்லி அலர்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷத்துல எல்லா இடத்துக்கும் தகவல் போறதுக்கு எஃப்எம் ஒண்ணுதான் ஒரே சாய்ஸ். ஓகே, ஆனா இந்த மேட்டர் எப்படி பப்ளிக் கிட்ட கொண்டு போக முடியும்? ஆஹா, நேரடியா பண்ண முடியாது. இன்டைரக்டா தான் ஏதாவது சொல்லணும். சரி வாங்க, நம்ம போயிட்டு ஏதாவது யோசனை வருதான்னு யோசிச்சு பார்க்கலாம். ஓகே சரி, எஃப்எம் ரேடியோ மூலமா சொல்றது குட் ஐடியா தான். சரி, நம்ம உடனே போலாம். சரி வாங்க போலாம். தண்ணி இல்லடா. அப்படியாவது நிப்பாட்டு, போதும் குடிச்சது. உன்னை பார்த்தா முறை குடிக்கிறவன் எவனுமே சொல்ல மாட்டான்டா. டேய், தண்ணி வேணும்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. போன் பண்ற முதல்ல. டேய் வருண்டா, ஃபோன் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணு. டேய், என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நான் போய் பக்கத்து ரூம்லயே வாங்கிட்டு வரேன். நீ எங்கே இரு. வாடா. யாரா இவன்? ஆம். என்ன தண்ணியா இருக்கு? ஹலோ, ஹலோ, யார் இருக்கீங்க உள்ள? ஏதோ தண்ணி திறந்து விட்டுருக்கீங்க.